எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடுங்கிறது 165வது எபிசோட். அதாவது இந்த புக்கு ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் 15வது வீடியோ இது நம்ம பார்க்குறோம் இப்போது. ஓகேயா? இதுக்கு டாக்டர் ஜோசப் மர்ஃபி கொடுத்துருக்க ஹெட்டிங்கிறது ப்ரேயர் தெரப்பி. ப்ரேயர்னால் என்ன? நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ப்ரேயர்னால் பிரார்த்தனை, ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் ப்ரேயர் தெரப்பி. ப்ரேயர் தெரப்பியை பற்றி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ஃபெய்த் ஹீலிங்கை பற்றியும் சொல்கிறாரு. 2 விஷயம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ப்ரேயர் தெரப்பி. இந்த ப்ரேயர் தெரப்பிக்கு டாக்டர் ஜோசப் மர்ஃபி இன்னொரு 2 பேர் கொடுக்குறாரு. ஒன்று மென்டல் ட்ரீட்மெண்ட். மென்டல் ட்ரீட்மெண்ட்னா என்ன? மனசளவில் நம்ம சிகிச்சை முறையை உபயோகிக்கிறோம். மென்டல் ட்ரீட்மெண்ட்டு. 2வது சயின்டிஃபிக் ப்ரேயர். அவர் என்ன சொல்கிறாரு? சயின்டிஃபிக்காகவும் அந்த ப்ரேயரை பற்றி நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறார். அதாவது இந்த ப்ரேயர் தெரப்பி, நம்ம பிரார்த்தனை பண்ணியே நமக்கு நிறைய வியாதிகளெல்லாம் குணப்படுத்த முடியும். ஹீலிங்னால் குணப்படுத்துறது. அப்போ நம்ம பிரார்த்தனை மூலமாகவே நமக்கு நிறைய வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார் ப்ரேயர் தெரப்பி. அப்போது இவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரேயர் நம்ம பிரார்த்தனைன்னு சொல்லும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒன்றா சேருது. அதில் 2ம் இணைஞ்சு வேலை செய்யுது. ஓகே? அதாவது இந்த பாருங்கள், ப்ரேயர் தெரப்பி இஸ் த சின்க்ரனைஸ்டு, ஹார்மோனியஸ், இன்டெலிஜென்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒரே போல் இணைந்து வேலை செய்யுது. எதுக்கு? எப்போது? நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது. ஓகேயா? அப்போ பிரார்த்தனை பண்ணும்போது, கடவுளே எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், என்னோடய டிசீஸ் மாறணும், வியாதிகள்லாம் போகணும், நான் சரியாகணும், நான் பழைய மாதிரி எழுந்து நடக்கணும். அந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது மனசு புத்தி எல்லாம் ஒரே பாயிண்டில் குவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த அதிதீதமான ஒரு சக்தி நம்ம உடம்பில் அந்த ஹீலிங் பவர், அந்த ஆழ் மனசில் இருக்க அந்த ஹீலிங் பவரை தட்டி விட்டு நமக்கு குணப்படுத்த, நம்மளுடைய வியாதிகளை குணப்படுத்த உதவுது அப்படின்னு தான் இவர் சொல்கிறார். ஓகே? ஸோ அப்போது கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு 2ம் ஒன்றா வேலை செய்யுது. ஸ்பெசிஃபிக்கலி டைரக்டட் ஃபார் அ டெஃபினட் பர்பஸ். ஸ்பெசிஃபிக்கலி டைரக்டட்னா என்ன? ஃபார் ஒரே ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம்தான். அதில் என்ன நோக்கம்? என்னோட வியாதி குணமாகணும். இப்போ எப்போவுமே அந்த காலத்தில் எல்லாம் வியாதிகள் நிறைய இருந்தது. அதனால தான் இந்த ஹீலிங்னு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ நிறைய மாடர்ன் டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. அப்போ டக்குன்னு மருந்து சாப்பிட்டா எந்த விதமான நோய்களையும் ஓரளவுக்கு நல்ல விதத்தில் குணமாக்க முடியுது. இந்த காலத்தில் நம்மளால் பண்ண முடியுது. ஓகே? அப்போது நமக்கு வேறு பல ஆசைகள். அந்த காலத்தில் இட்டாலியில் இருக்கவன் எனக்கு யூஎஸ் போய் வேலை பார்க்கணும், அல்லனா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், அல்லனா இந்த கம்பெனிக்கு சிஇஓவாக மாறணும். அந்த பெரிய அந்த மாதிரி ஆசைகள்லாம் நார்மலாக இருக்க மனுஷங்களுக்கு கிடையாது. நார்மலாக இருக்க மனுஷங்களுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்னமோ எந்திரிச்சோம், வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், நைட்டு தூங்கினோம், அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ்ந்தாங்க. அப்படி இருந்தும் நிறைய வியாதிகளால் கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் இந்த தொத்து வியாதியில் இறந்து போனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஹீலிங்க்கு அந்த பிரார்த்தனை மூலம் குணமளிக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்டது. ஆளுங்க அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது? நம்ம ஒரு பிளான் நம்ம மனசில் க்ரியேட் பண்ணுறோம்.
எனக்கு இந்த காலில் அடிபட்டுச்சு, ஒரு பெரிய புண்ணாயிடுச்சு, அது ரொம்ப வலிக்குது, அப்போ இதை எப்படியாவது நான் குணப்படுத்தணும், இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு பிளான் போடுறோம். அப்புறம் அந்த பிளான் தான் நமக்கு பிரார்த்தனையாக மாறுது. அந்த பிரார்த்தனை கடைசியில் அந்த பிரார்த்தனை பலிக்குதுன்னா என்ன? யுவர் ப்ரேயர் இஸ் ஆன்சர்டு. உங்கள் பிரார்த்தனை வீண் போகலை, உங்கள் பிரார்த்தனை பலிச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, அப்படி நினைக்கும்போது கட்டாயமாக அதுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க தான் செய்யுது. அப்போது நமக்கு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம். இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு மாஸ்க்கு போகிறோம். அங்கே போயிட்டு, கடவுளே என் பையன் இந்த எக்ஸாமில் நல்லா பாஸ் ஆகணும், நல்ல மார்க்கோடு பாஸ் ஆகணும்னு அடிமனசுலேருந்து, அந்த ஆழ் மனசுலேருந்தே அந்த உள் மனசுலேருந்தே ஒரு ஆசை கிளம்புது இல்லையா? அதுதான் ஒரு பிளான் ஆகுது. அவன் +2 நல்லா படிக்கணும், அவன் +2 நல்லா எக்ஸாம் எழுதணும், நிறைய மார்க் வாங்கணும், நல்ல காலேஜில் சேர்க்கணும். அப்போது ஒரு ஆசை, ஒரு பிளான் மனசில் இருக்குது. ஓகே, ஆனால் அந்த இது எவ்வளோ தூரம் அது நடக்குங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம எவ்வளோ தீவிரமாக அதை நினைக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. ஓகே, நல்லா படித்தா காலேஜ் நல்ல மார்க் வாங்கினா காலேஜில் சேர்க்கலாம், டிகிரி சேர்க்கலாம், இல்லைன்னா ஒரு டிப்ளமாவில் எங்கேயாவது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒர்க் ஷாப்பில் எங்கேயாவது போய் வேலைக்கு போட்டோம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் படிக்கட்டும், இல்லை மார்க் வாங்கினா வாங்கட்டும், நல்ல மார்க் வாங்கினா இப்படின்லாம் நினைக்கிறோம். என் பையன் நல்லா பரீட்சை எழுதணும், +2 அவனுக்கு 95% கிடைக்கணும், அப்போ தான் அவனை நல்ல காலேஜில் டிகிரிக்கு சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எவ்வளோ நீங்கள் தீவிரமாக அதை நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, அதுக்கு பேர் தான் ப்ரேயர் தெராப்பி. அப்போது இது பரீட்சைக்கு மார்க் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை, உடம்பில் இருக்க வியாதிகளை எல்லாம் மாற்றுறதுக்கு, நிறைய விஷயங்களுக்கு இந்த ப்ரேயர் தெரப்பி நம்மளை ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இன்னொரு விஷயம், அப்போது நம்ம அதில் என்ன பண்ணணுன்னா, இப்போ மார்க் வாங்குகிறோம், படிக்கிறோம், வேலை கிடைக்கிறோம், அதெல்லாம் அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வியாதிகளை குணப்படுத்துறது தான் பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு அந்த காலத்தில். ஓகே, அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க நினைக்க வேண்டியது என்னென்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ஹீலிங் பவர், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க ஹீலிங் பவருக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிட்டு நம்ம பிரார்த்தனையோடு வெயிட் பண்ணினோம்னா அது நடக்கும். ரெண்டாவது, சதா சர்வகாலமும் அதையே பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுக்கு தான் எப்போவுமே சொல்கிறது, 2 வேளை பிரார்த்தனை பண்ணால் போகிறோம். காலையில் எந்திரிச்சோடனே பெட்டில் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு பல்லு தேய்ச்சிட்டு அதுக்கு பண்ணுறது வேறு. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரணுன்னா இப்போ அலாரம் வச்சு எந்திரிக்கிறோம், இல்லைன்னா தூக்கம் போதும் நினச்சி நம்மளுக்கா முழிப்பு வருது. அந்த முழிப்பு வந்த உடனே அப்படியே படுத்த படுக்கையிலே படுத்துக்கிட்டு, இல்லைன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டு நம்ம செய்கிற பிரார்த்தனைக்கு நல்ல பலன் உண்டு. அது மட்டும் இல்லை, நைட்டு படுக்க போகும்போது. அப்போ சதா சர்வகாலமும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் நிறைய தடவை பிரார்த்தனை பண்ணுறேன், அதனால எனக்கு உடனே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறேன். காலையில் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணுவோம், சாயங்காலம் பண்ணணும், அதுக்கப்புறம் இடையில விட்டுறணும். இடையில நம்ம டே டைமில் நமக்கு இருக்கிற வேலைகளை செய்யணும். ஓகே, அதை விட்டுறணும். ஒரு தடவை 2 தடவை சொல்லிவிட்டு விட்டுறணும். ஆனால் அது ரெகுலராக தினமும் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது நிறைய மாற்றங்கள், இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து நமக்கு எப்படியாவது அந்த காரியத்தை நடத்தி தரும். ஓகே, அதுக்கு பேர் தான் அந்த ப்ரேயர் தெராப்பி. அது சயின்டிஃபிக் மெத்தடு. சயின்டிஃபிக் மெத்தட்னா என்ன? அதுக்கு ப்ரூஃப் உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லை, அதை மென்டல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறாரு. ஏன் மென்டல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறாரு? அதாவது மனசளவில் அதை நம்ம நினைக்கிறோம், அந்த பிளானை நினைக்கிறோம்.
அது ரொம்ப ஆழமாக அது நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. நம்ம ஆழ் மனசுக்குள்ளே ஆழமாக போன ஒரு விஷயம். அது கட்டாயம் ஆழ் மனசு நமக்கு அதை சாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மை. ஓகே, ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, ப்ரேயர் தெரப்பி சொல்கிறாரா, அதுக்கப்புறம் ஃபெய்த் ஹீலிங்கை பற்றியும் சொல்கிறாரு. ஃபெய்த்துனா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிட்டோம். ஃபெய்த்துனா நம்பிக்கை. ஓகே, பிளைண்டு பிலீஃப் அப்படின்னா என்ன, அதுவும் நம்பிக்கை தான். அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை. இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை, பிளைண்டு பிலீஃப் அல்லனா ஃபெய்த்துங்கிறதுக்கு என்ன ஒரு டெஃபினிஷன், அதை பற்றி எப்படி சொல்லணுன்னா, அதாவது நம்ம சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்களில் நம்ம நம்புகிறோம் இல்லை. அதாவது இந்த லாஜிக் மைண்டு பற்றி நம்ம இங்கே பேசலை. அதாவது 2 + 2 4, அப்போ 4 + 2 6 அப்படி, அது லாஜிக் மைண்டு. இங்கே லாஜிக் மைண்டை பற்றி நம்ம பேசலை. ஓகே, அதாவது சயின்ஸே இது நடக்காது, இது நடக்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு இருக்கிற பட்சம், இல்லை 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 இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் பிளைண்ட் பிலீஃப் அல்லனா ஃபெய்த். அப்போ அந்த ஃபெய்த்துனால் நமக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது, நிறைய வியாதிகளை நம்மளால் குணப்படுத்த முடியுது. ஓகே, இதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒன்று ஊடோ டாக்டர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு டாக்டரோட பேராக இருக்கலாம், ஊடோ டாக்டர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அது என்னன்னு தெரியல. மற்ற சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் இல்லை, மற்ற உலகத்தில் வேறு பல இடங்கள்லையும் கூட இந்த ஃபெய்த் ஹீலிங் ரொம்ப பண்ணுறாங்க. இந்த ஃபெய்த் ஹீலிங்னா என்ன, அந்த நோயாளிக்கு மனசில் அந்த கண்மூடித்தனமான ஒரு அசையாத நம்பிக்கையை கொண்டு வர்றாங்க. அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக வேறு பல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஹோமம் வளர்க்குற மாதிரி தீ வளர்த்து அதில் நிறைய மந்திரங்கள் சொல்லி ஊயினெல்லாம் காமிச்சு அதெல்லாம் பண்ணி, அதெல்லாம் ஒரு ஜோடனை, ஒரு ப்ரிப்ரேஷன், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இவ்வளோ பண்ணுறாரு என்னோட இதுக்காக, பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னோட வியாதி மாறினா போகிறோம், இவ்வளோவெல்லாம் பண்ணார், இனிமேல் எனக்கு கவலையே இல்லை, என் வியாதி மாறிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மனசுக்குள்ளே விதைக்கிறார். ஓகே, அந்த செய்கிற ஆள் அது அப்போ கட்டாயமாக அதே மாதிரி சில குச்சி, சில தடி மாதிரி வச்சுருக்காங்க, சில எலும்புகள் வச்சுருக்காங்க. இது புனிதமான ஆளுங்களோட மகான்களோட எலும்பு. அப்போ இதை வச்சு உன் உடம்புல தொட்டேன்னா உடனே உன் வியாதி மாறிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய ஜோடனை எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த நோயாளியோட நோய் மாறுது. அது நோயாளியோட நோய் எப்படி மாறுது, அவரால் ஹீல் பண்ண முடியுது, இந்த பிளைண்ட் ஃபெய்த்தை உண்டாக்குறார். நோயாளியோட மனசில் ஒரு கண்மூடித்தனமான ஒரு விஸ்வாசம், நம்பிக்கையை விதைக்கிறார். பாக்கியெல்லாம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு செஞ்சிடும். ஓகே, அந்த நம்பிக்கை நேராக சப்கான்ஷியஸ் மைண்டு போகுது, சப்கான்ஷியஸ் மைண்டு அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்குது. ஓகே, அதுதான் விஷயம். இன்னொன்று, நம்ம போன வீடியோவில் கூட பார்த்தோம், இந்த ஹிப்னாட்டிசம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் மெஸ்மெரிசம் இல்லையா. அப்போ இந்த மெஸ்மெரிசம்னு சொல்கிறது யாருன்னா அந்த மெஸ்மருங்கிற ஒரு டாக்டரோட பேர்லேருந்து வந்தது தான் மெஸ்மெரிசம். அவரும் இந்த ஹிப்னாட்டிக் வேலை தான் செஞ்சார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதை பற்றி. அவரோட பேர் என்ன, ஃப்ரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர். அவர் ஒரு ஸ்விஸ் ஃபிசிஷியன். அவர் முதல்ல எல்லாம் மேக்னெட்டு வச்சு, அதாவது டிசீஸ் வந்த இடத்துல எல்லாம் மேக்னெட்டை வச்சு டிசீஸ் க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மேக்னெட்டை தூக்கி போட்டார், மேக்னெட்டை உபயோகிக்கலை. அதுக்கப்புறம் அனிமல் மேக்னெட்டிசம் அப்படிங்கிறார். அனிமல் மேக்னெட்டிசம்னா அதாவது பிரபஞ்சத்திலிருந்து
இவரோட உடம்புக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளூயிடு, மேக்னெட்டுனாலே என்ன, காந்த ஆற்றல், காந்த சக்தி. ஓகே, அதுதான் மேக்னெட்டிக் இஃபெக்ட். அப்போது அந்த காந்த ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி பிரபஞ்சத்திலிருந்து இவரோட அந்த டாக்டரோட உடம்புக்கு போகுது. மெஸ்மர், டாக்டர் மெஸ்மரோட உடம்புல போய் அவரோட கை வழி இவர் அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டோட தொண்டையில் வலியாக தொண்டையில் கை வைக்கிறது, கண்ணு தெரியலையா கண்ணில் வைக்கிறது பண்ணும்போது அவர் கை வழியாக அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த நோயாளிக்கு இந்த எனர்ஜி போய் அந்த நோயாளி குணமாகறான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அதுக்கு ஒரு புது பேர் கொடுத்துருக்காரு, அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளூயிடு அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஏகப்பட்ட ஆளுங்க இவரை தேடி வர்றாங்க. ஏன்னா இவர் இந்த மாதிரி செய்யும்போது நிறைய பேருக்கு குணம் ஆகுது. ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. ஓகே, அவங்களாம் குணமாகியும் போகிறாங்க, ஹாப்பியாக போகிறாங்க. இதில் கொஞ்ச நாள் கழித்து இந்த மெஸ்மருக்கு என்ன கஷ்டகாலம் பிடிச்சிருச்சு. அவர் வந்து பாரிஸ் போகிறார். பாரிஸில் போய் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஹீலிங் பண்ணிகிட்ருக்கார். அப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு அதிசயம், எத்தனை ஆயிரக்கணக்கான ஆளுங்க வந்து இவர்கிட்ட நேரம் ஆகிட்டு போகிறாங்க, அவங்க டிசீஸ் எல்லாம் மாறுது. அப்போ இதில் என்ன தான் இருக்குது, இவர் எந்த டெக்னிக் உபயோகிக்கிறார் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு கமிஷன் நிரூபிக்கிறாங்க. இல்லை, ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. ஒரு கமிஷன், இப்போ 6th பே கமிஷன், 7th பே கமிஷன், அந்த மாதிரி நிறையா கமிஷன்னா என்ன, ஒரு குழு. அந்த குழுவில் அதை சம்மந்தப்பட்ட நல்லா படித்த ஆளுங்க எல்லாத்தையும் ஒரு குழு அமைச்சு, எல்லாத்தையும் போட்டு ஒரு குழு அமைச்சு, அந்த குழு வந்து நிறைய ஆய்வுகளெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். அதுதான் ரிப்போர்ட். ஓகே, ஃபைனலாக ரிப்போர்ட் கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு, அதுதான் அந்த கமிஷனோட ரிப்போர்ட்டை வச்சு தான் கவர்மெண்ட் வந்து பாக்கி வேலைகள்லாம் செய்வாங்க. ஓகே, அப்போது அது மாதிரி இந்த மெஸ்மரோட இந்த ஹீலிங் கெப்பாசிட்டியை பார்த்துட்டு கவர்மெண்ட்டே ஒரு கமிஷன் பண்ணினாங்க, வச்சாங்க. அதாவது உருவாக்குனாங்க, ஒரு உருவாக்குனாங்க. அந்த கமிஷனில் டாக்டர்ஸ் இருந்தாங்க, சயின்டிஸ்ட் இருந்தாங்க, ஹீலர்ஸ் இருந்தாங்க, சைக்காலஜிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட்டு, அந்த மாதிரி அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட பெரிய மகான்களை எல்லாம் அங்கே போட்டு ஒரு கமிஷன் அமைச்சு, நீங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதில் சயின்டிஸ்ட் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வேறு இருந்தார். சயின்டிஸ்ட் வரைக்கும் அந்த கமிஷனில் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பல விதத்துலேயும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளூயிட் ஒன்றும் பிரபஞ்சத்திலேருந்து ஒழுகி அவர் உடம்புக்கு போல், அவர் உடம்புலேருந்து வியாதியஸ்தனோட உடம்புக்கும் போல், அதுக்கு ஒன்றும் சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோட ஹீலிங்கில் சரியாகிறாங்க. அப்போது பேஷண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நோயாளிகள் வராங்க, அவங்களோட நோயை குணப்படுத்துகிறாரு, அது சத்தியம். ஆனால் எப்படி பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியல, அதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுத்தாங்க. ஓகே, அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஃபெய்த், பிளைண்ட் பிலீஃப், இல்லைன்னா கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. அவர் கரெக்டு, அவர் சொல்கிற மாதிரி அவர் என்ன தொட்டார்னா நான் குணமாவேன். ஏன்னா அவருக்கு பிரபஞ்சத்திலேருந்து ஒரு சக்தி வருது, அந்த காந்த ஆற்றல் மிக்க பிரபஞ்ச சக்தி இல்லையா. அப்போ அந்த பிரபஞ்சத்திலேருந்து காந்த ஆற்றல் மிக்க அந்த சக்தி வருது, அது வந்து எங்களை குணப்படுத்துது அப்படின்னு டெஃபினட்டாக நினச்சதுனால அவங்க சரியாயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, ஃபெய்த் ஹீலிங். ஸோ ஒன்று ப்ரேயர் தெரப்பி, இன்னொன்றுங்கிறது அந்த ஃபெய்த், அந்த ப்ரேயரில் கூட அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அதுதான் அவங்கள ஹீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த காலத்துலேயும் நடந்தது, இந்த காலத்துலேயும் நடக்குது. நமக்கு இப்போ என்ன தான் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டா கூட
நமக்கு உடம்பு குணமாகுங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் வேணும். அப்போ தான் அந்த ஆழ் மனசோட அந்த ஹீலிங் பவரை நமக்கு பிரயோஜனப்படுத்த முடியும். அதில் நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஓகே, வாழ்க வளமுடன்.